Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நீ உன் யோசனையை ஒரு வரியிலேயே சொல்ல முடியுமா? அதாவது பொருளை முழுமையாக உட்பொதித்தல் அல்லது சுருக்கமாக கூறுதல். இதை நாங்க ஆங்கிலத்துல encapsulate என்ற வார்த்தை தெரிவிக்க முடியும். மறுமுறை கூறி பார்ப்போம். encapsulate. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Very good. encapsulate. உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நீ உன் யோசனையை ஒரு வரியிலேயே சொல்ல முடியுமா? இதனுடைய அர்த்தம் என்ன? சுருக்கமாக கூற முடியுமா? Can you? உன்னால் முடியுமா? Can you encapsulate? எதை? உன்னுடைய யோசனையை. Can you encapsulate your idea? எப்படி சொல்ல வேண்டும்? ஒரு வரியிலேயே. In one sentence. Can you encapsulate your idea in one sentence? Again, can you encapsulate your idea in one sentence? பிரச்சனையை சுருங்கச் சொன்னால் நமக்கு மேலும் நேரமும் வளமும் தேவை. அவ என்ன பிரச்சனைன்றத சுருக்கமா சொல்ல போனோம்னா எங்களுக்கு தேவையானது என்னவா இருக்கு? மேலும் நேரமும் வளமும். To encapsulate the issue, we need more time and resources. To encapsulate the issue, we need more time and resource. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. To encapsulate the issue, we need more time and resources. அவர் தனது அனுபவங்களை இதயபூர்வமான கடிதத்தில் சுருக்கமாக கூறினார். கடந்த காலத்தை பற்றி தெரிவிக்கின்றோம். He encapsulated எதனை? தனது அனுபவங்களை, his experiences, in a heartfelt letter. He encapsulated his experience in a heartfelt letter. எல்லாரும் ஒரு வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Great. He encapsulated his experience in a heartfelt letter. அந்த கவிதை பிரிவின் வலியை சுருக்கமாக காட்டுகிறது. The poem encapsulates in simple present tense. The poem encapsulates the pain of separation. The poem encapsulates the pain of separation. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? The poem encapsulates the pain of separation. இந்த திட்டத்தின் நன்மைகளை சுருக்கமாக சொல்ல முடியுமா? Please comment your answer. Splendid. அவளது புன்னகை அவளது நன்றியுணர்வை சுருக்கமாக கூறியது. Comment it now. Superb. இந்த ஓவியம் கிராமத்து வாழ்க்கையின் அழகை சுருக்கமாக காட்டுகிறது. Give it a try. Wonderful. You got it. அது ஒரு அப்பட்டமான பொய். அப்பட்டமான, அதாவது சொல்ல போனால் குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி வெளிப்படையான அல்லது மறைக்கவோ மறக்கவோ முடியாத தன்மையுடையது. இதை நாங்க ஆங்கிலத்துல flagrant எனும் adjective-ஐ பயன்படுத்தி
தெரிவிக்க முடியும். வாருங்கள் மறுமுறை ஒருக்கால் சொல்லி பார்ப்போம். flagrant. Once again, flagrant. flagrant. உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அது ஒரு அப்பட்டமான பொய். That is a flagrant lie. That is a flagrant lie. Again, that's a flagrant lie. அவரது அப்பட்டமான பொய்கள் அவரது மதிப்பை அளித்தன. ஒரு ஆள் நெடுகவே பொய் சொல்லி கொண்டு வந்தா என்ன செய்யும்? எங்களுக்கு அவர் மீதான மதிப்பு, நம்பிக்கை எல்லாமே போயிடும். His flagrant lies ruined his reputation. His flagrant lies ruined his reputation. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி தாருங்க. Marvelous. His flagrant lies ruined his reputation. அவர்களது செயல்கள் சர்வதேச சட்டத்தின் மறைக்கவோ மறக்கவோ முடியாத மீறல்களாகும். அதாவது அப்பட்டமா வெளிப்படையா தெரியக்கூடியது. Their actions were a flagrant violation of international law. Their actions were a flagrant violation of international law. மறுமுறை சொல்லி பார்ப்போம். Their actions were a flagrant violation of international law. இது ஒரு அப்பட்டமான ஊழல் வழக்கு. Please comment it now. Very good. அவளது அப்பட்டமான மரியாதையின்மை அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. Please comment your answer. Bravo. அவன் பரீட்சையில் அப்பட்டமான மோசடி முயற்சி செய்தான். Comment it now. Great. You got it. தினமும் நடந்து செல்வதன் மூலம் அவள் ஆரோக்கியமாக இருக்கிறாள். இவ்வாறாக ஏதோ ஒரு செயலின் மூலம் என்பதை நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்ல முடியும்? By plus a gerund. Gerund என்பது என்ன? Verb ing form. தினமும் நடந்து செல்வதன் மூலம் by walking every day. அவள் ஆரோக்கியமாக இருக்கிறாள். She stays healthy. By walking every day, she stays healthy. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? By walking every day, she stays healthy. கடுமையாக படித்தல் மூலம் நீங்க தேர்ச்சி பெறலாம். By studying hard, you will pass the exam. By studying hard, you will pass the exam. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Wow, great. By studying hard, you will pass the exam. கவனமாக அவதானிப்பதன் மூலம் நீங்க தவறை கவனிக்க முடியும். By observing carefully, you will notice the mistake. By observing carefully, you will notice the mistake. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. By observing carefully, you will notice the mistake. பயங்களை எதிர்கொள்வதன் மூலம் நாம் வலிமையாக வளர்கிறோம். Please comment your answer. Amazing. நேர்மறையாக சிந்திப்பதன் மூலம் நீங்க மன அழுத்தத்தை குறைக்க முடியும். Comment it now. Wonderful. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Encapsulate என்பதையோ flagrant
என்பதையோ by plus gerund என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் நாம் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for the viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக அப்படி இருந்திருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே போல உங்களுடைய நண்பர்களுக்கும் ஆங்கிலம் கற்பதில் ஆர்வம் உள்ளோர் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.